அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கில இருந்து நம்ம டிஎன்டி சீரீஸா ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் June 1, 2026 உடைய இந்து அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளோட பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து ஒரு புது பிரச்சனையை வந்து கிளப்பியிருக்காரு, பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் இந்தியா மட்டும் வந்து நேபாளோட இடத்தை என்க்ரோச் பண்ணல. நேபாளும் இந்தியாவுடைய டெரிட்டரியை வந்து என்க்ரோச் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பொது வெளியில. ஓகேங்களா? சோ அது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் என்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலாபானி அப்படிங்கிற அந்த ரீஜன்ல அது வந்து ஒரு ட்ரை ஜங்ஷன். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்பியூட் இருக்கு. எந்தெந்த ஏரியா அப்படின்னா லேப்புலே, லிம்புதுரியா, அப்புறமா வந்து காலாபானி, இந்த ஏரியாஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கு, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இது நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா இது. ஓகேங்களா? பிகாஸ் நேபாளுக்கும் அதுக்கப்புறமா வந்து சைனா, அதாவது டிபெட்டியன் ரீஜன், அப்புறம் இந்தியா, இது மூணுத்துக்குமே வந்து ஒரு பொதுவான ஏரியா. அது இல்லாம சைனா மான்சரோவர் அந்த யாத்திரைக்கு வந்து நம்ம லீப்புலே ரூட் வழியா தான் வந்து எப்பயுமே போவோம். ஓகே. ஸோ அதனால வந்து கல்ச்சுரலி ஆல்சோ இட் இஸ் அ வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் சென்சிட்டிவ் ஏரியா ஃபார் இந்தியா. ஸோ நேபாள் பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இப்போ இதுதான் நேபாள், அதுக்கப்புறமா வந்து இந்தியா. இந்த ட்ரை ஜங்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த காலாபானி, அதுக்கப்புறம் லிம்புதூரியா, அப்புறம் லேப்போலே பாஸ். இந்த ட்ரை ஜங்ஷன் எதுல வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரகாண்ட் ஏரியால தான் கனெக்ட் ஆகுது. ஓகே. இப்போ இது எங்க இருந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் சிலிகுரி அப்படிங்கிற ட்ரீட்டி இருக்கு பாத்தீங்களா, இண்டோ நேபாள் ஆங்கிலோ நேபாள் வார். ஓகே, 1816ல அந்த டைம்ல இந்தியாவோட பார்டரா இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஆரிஜின் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மகாகாளி ரிவர், மகாகாளி ஆரிஜின் ஆஃப் மகாகாளி ரிவர் தான் வந்து ஆரிஜின் பாயிண்டா வந்து ஃபிட் பண்றாங்க இந்த ட்ரீட்டி வச்சு. அப்ப இந்த ட்ரீட்டியோடைய இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகாகாளி ரிவர் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஓகே. இந்த இடத்துல இருக்கு மகாகாளி ரிவர் ஆரிஜின் ஆனது அந்த டைம்ல. இப்போ இந்த மகாகாளி ரிவர் ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்துருச்சு. அப்ப நேபாள் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, அதோட ஆரிஜின் ஏரியா இது, அதனால இந்த ஏரியா ஃபுல்லா நேபாளுக்கு சொந்தம் அப்படிங்கிறாங்க. இந்தியா என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இந்த இடம் தான் வந்து ஆரிஜினா இருந்தது ட்ரீட்டி அப்ப, அதனால இந்த ஏரியால இருந்தே இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. இதுதான் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்பியூட். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்த நியூஸுக்கு போயிடலாம். அடுத்த நியூஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சின்ன நியூஸ் தான். என்ன அப்படின்னா, ஆம், இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து கிர் ஃபாரஸ்ட்ல வந்து அவுட் பிரேக் ஆயிருக்கு. அதுல ஏசியாட்டிக் லயன்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்போ ஏசியாட்டிக் லயன் ஏசியாலேயே இந்தியால மட்டும்தான் இருக்கு. இந்தியாலேயே குஜராத்ல மட்டும்தான் இருக்கு. குஜராத்ல கிர் சாங்சுரியில மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிம்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இவங்களுடைய அந்த ஹெல்த் சர்வே எடுத்திருக்காங்க அந்த ஸ்டேட்ல. அதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சி செக்ஷன் சிசேரியன் டெலிவரிஸ், அதுக்கப்புறமா வந்து ஒபிசிட்டி, சிசேரியன் டெலிவரிஸ், ஒபிசிட்டி, அப்புறம் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது எல்லாத்தையுமே நம்ம எதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டி ஏரியா இருக்குல்ல, சொசைட்டி அந்த டாபிக்ல, சொசைட்டி டாபிக் யூபிஎஸ்சி GS1, அதுல நம்மளால வந்து குளோபலைசேஷனோடையும், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அர்பனைசேஷனோட ஹில்ஸ், ஓகே, இந்த மாதிரி வந்து எல்லாத்துலயுமே, அதுக்கப்புறமா வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ், இது கூடலாம் நம்மளால வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. இந்த எக்ஸாம்பிளா சொல்லி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதோட ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்பன் ஏரியாஸ்ல தான் இந்த கேசஸ்லாம் அதிகமா இருக்கு தேன் ரூரல் ஏரியாஸ். ஓகே. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 96.4% ஆஃப் பேர்த் நடக்குது பாத்தீங்களா, அது வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸா தான் நடக்குது. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? யாருமே வந்து வீட்டுல வந்து பிரசவம் பாக்குறது இல்ல,
இன்ஸ்டிடியூஷன்ல தான் பாக்குறாங்க. ஆனா அதுல கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த டெலிவரிஸ் ஆர் ஹேப்பனிங் as சி செக்ஷன்ஸ். வெரி வெரி ப்ராப்ளமேட்டிக் ஏரியா இது. ஓகேங்களா? ஏன்னா லாங் டேர்ம்ல விமனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிசேரியன் டெலிவரிஸை பத்தி பார்த்தோம். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இம்யூனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேக்சினேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால ஸ்டன்னிங். ஓகேங்களா? ஸ்டன்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டன்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சில்ட்ரன் மத்தியில். அதாவது வந்து அண்டர் ஃபைவ் ஏஜ்ல ஸ்டன்டிங் அப்படிங்கிறது வந்து வெயிட்டுக்கு ஏத்த ஏஜுக்கு ஏத்த வெயிட் இல்ல அப்படின்னா அது வந்து ஸ்டன்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஹைட் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் கிடையாது. ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இல்ல அப்படின்னா வந்து அது வாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது இல்லாம வந்து வேக்சினேஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓவராலா இது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டன்டிங்னா என்ன, வேஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட்ரேஷன். ஓகேங்களா? அடல்ட்ரேஷன் பத்தின ஒரு நியூஸ். இதுவும் வந்து பிலிமினரியில இந்த மாதிரியான ஃபேக் அடல்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ரெட் ஆரஞ்ச் பிக்மெண்ட் ஆஃப் த கேரட். ஓகேங்களா? ரெட் ஆரஞ்ச் பிக்மெண்ட் ஆஃப் த கேரட் வந்து நம்மளால வந்து கீ மாதிரியே வந்து அதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரிஜினல் கீ, ஆர்கானிக் கீ மாதிரி நம்மளால வந்து ஃபேக் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த ரிசர்ச் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. கவு கீல வந்து நமக்கு நேச்சுரலா என்ன இருக்கு அப்படின்னா வந்து பீட்டா கரோட்டின் இருக்கு. அதுதான் எல்லோயிஷ் கலரை கொண்டு வருது. ஓகேங்களா? இதே விஷயத்த நம்மளால வந்து டால்டால இல்லைன்னா வந்து வேற எதுனா வந்து ஒரு இதுல கேரட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பீட்டா கரோட்டின், அங்கேயும் பீட்டா கரோட்டின் இருக்கு. ஸோ அதை நம்மளால சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஒரிஜினல் கவு கீ மாதிரியே நம்மளால மிமிக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடல்ட்ரேஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃபிகசி ஆஃப் த ராமன் ஸ்பெக்ட்ரோகிராஃபி. அதுதான் வந்து ராமன் ஸ்பெக்ட்ரோகிராஃபி தான் வந்து இது ஒரிஜினலான கீயா இல்லையா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்றதுக்கான அந்த எக்யூப்மெண்ட். அந்த மெத்தடை வந்து இது வந்து கொஸ்டின் பண்ணுது. இந்த 3 ஃபேக்ட் தெரிஞ்சா நமக்கு போதும். ஓகேங்களா? கீல நேச்சுரல் கீல நமக்கு வந்து பீட்டா கரோட்டின் இருக்கு. ஓகேங்களா? அது உங்களுக்கு எல்லோயிஷ் கலர் கொடுக்குது. ஒரு சாதாரண கீல அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாம் ஆயில்லையோ இல்லைன்னா வந்து பிக்ஸ் பேட்டர்னால் மூலமா வந்து மேக் பண்ண அந்த கீல நம்மளால வந்து இப்போ கவு கீ மாதிரி வந்து பீட்டா கரோட்டினை சேர்த்துட்டோம் அப்படின்னா விச் ஹாஸ் பீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கேரட். அதை சேர்த்தோம் அப்படின்னா கவு கீ மாதிரியே அத்தன்டிசிட்டி வந்துடும். இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபி, இந்த ராமன் ஸ்பெக்ட்ரோகிராஃபி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 ஃபேக்டர் தெரிஞ்சா போதும் இதுல. நெக்ஸ்ட் அடுத்து வந்து எடிட்டோரியல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான எடிட்டோரியலை நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க ஒரு எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்னா எந்த எடிட்டோரியலை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப், இந்த எடிட்டோரியல் இருக்குல்ல இதை படிங்க. ஓகேங்களா? 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க, படிங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் டிகோரம். இந்த லாங்குவேஜ் டிகோரம்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு சிபிஎஸ்சிக்கும் என்சிஆர்டிக்கும். ஓகேங்களா? 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து இப்போ ரெடியா இருக்காங்களா, அது தேவையா அப்படிங்கிற அந்த நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி இம்ப்ளிமெண்டிங் இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா, மும்மொழி கொள்கையை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் சைட்டிங் தட் இட் வில் பி அலைன்டு வித் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020, ஆல்சோ நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் ஃபார் த ஸ்கூல் எஜுகேஷன் 2023. ஓகேங்களா? அந்த மும்மொழி கொள்கையில 3 மொழியில 2 மொழி இந்தியன் லாங்குவேஜ் மொழியா இருக்கணும். ஒரு மொழி தான் ஃபாரின் லாங்குவேஜா இருக்கலாம். மஸ்ட் பி நேட்டிவ் டு இந்தியன் லாங்குவேஜ். ஷெட்யூல்டு லாங்குவேஜ்னு சொல்லல, நேட்டிவ் லாங்குவேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானிலாம் வந்து ஷெட்யூல்டு லாங்குவேஜ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நேட்டிவ் லாங்குவேஜா இருந்தா போதும். ஓகே, இந்த இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க. ஓகேங்களா? அது என்ன ப்ராப்ளம்னா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷார்டேஜ் ஆஃப் ட்ரெயின்டு லாங்குவேஜ் டீச்சர்ஸ் இல்லாதது ஒரு பெரிய ப்ராப்ளம்.
ஓகேங்களா. அதே மாதிரி அப்ராப்ரியேட் அவைலபிலிட்டி ஆஃப் த டெக்ஸ்ட் புக் அன்அவைலபிலிட்டி ஒரு பெரிய ப்ராப்ளம். தேர்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, இட் வில் ஆல்சோ ஆட் அ ப்ரெஷர் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி அவங்க வந்து ரொம்ப பாடாப்படுத்துறாங்க, இன்னும் நம்ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னும் வேற இது எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிபிஎஸ்இ இஸ் அ எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், வித் ரெஸ்பெக்ட் டு மெஜாரிட்டேரியன் ஷேடோ ஆதிவாசி ஐடென்டிட்டி டைப், இது வந்து சிபிஐ சிபிஐஎம் லீடர் வந்து எழுதியிருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோடைய அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ரெண்டு ஆஹ், ஆதிவாசி பிரிவினர் அவங்க வந்து ஒரு கான்க்ளேவ் நடத்தியிருக்காங்க. அது இதை முன்னிட்டு அப்படின்னா, 150 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பிர்சா முண்டா அவர்களை முன்னிட்டு இந்த ஆனிவர்சரி நடத்தியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, 1950ல ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் வந்திருக்குங்க. ஓகேங்களா. அந்த பிரசிடென்சியல் ஆர்டரை இப்ப ரீசெண்டா வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்ஹோல்டு பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா, பர்சன் பிலாங்கிங் டு த ஷெட்யூல்டு caste who profess a religion other than Hinduism do not qualify for constitutional or legal benefits. ரெண்டு பெனிஃபிட்டுக்குமே, கான்ஸ்டிடியூஷனல் பெனிஃபிட்டா இருக்கட்டும் இல்ல லீகல் பெனிஃபிட்டா இருக்கட்டும், மென்ட் ஃபார் எஸ்சிஸ்க்கு அவங்க வந்து அதை அனுபவிக்க முடியாது. எஸ்சியா இருக்கிற பர்சன்ஸ் இந்துவா இல்லாத பட்சத்துல, இந்து அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி இல்லாத பட்சத்துல நீங்க கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் பேசிஸ, உங்களால லீகல் பெனிஃபிட்ஸ உங்களால அனுபவிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து ஒரு பிரசிடென்சியல் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த பிரசிடென்சியல் ஆர்டரை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ஹோல்டு பண்ணிருக்கு. ஓகேங்களா. இந்த விஷயத்த அந்த கான்க்ளேவ்ல இருக்கிறவங்க எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைபுக்கும் வந்து இதை வந்து நீங்க இந்த பிரின்சிபலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அன்லைக் ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்புள், ஓகேங்களா, அது ரிலீஜன் மதத்தின் அடிப்படையில உங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, அதனால அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆதிவாசி கம்யூனிட்டி ட்ரைப்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு மதத்துல உங்களால அடக்க முடியாது. ஓகே, அவங்க வந்து by ethnicity, not based on the religion, but based on the ethnic and community kinship. ஓகேங்களா. அதன்படி தான் அவங்க வந்து ஆதிவாசியா இருக்காங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்கிறதுனால இல்ல. அது மட்டும் இல்லாம ஆதிவாசிஸுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எல்லா சிட்டிசன்ஸ் அண்ட் எல்லா பர்சன்ஸுக்குமா இருக்கட்டும், ஆர்டிகல் 25 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் கிளியர்லி கேரண்டீடு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன். ஓகேங்களா. அவங்க எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லியிருக்கு. அப்ப இந்த குறிப்பிட்ட ரிலீஜனை ஃபாலோ பண்றதுனால இவங்களுக்கு வந்து அந்த எஸ்டிக்கான பெனிஃபிட் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்ல, அந்த மாதிரி வந்து சொல்றது ஒரு மெஜாரிட்டேரியன் எண்ணத்தை திணிக்கிற ஒரு விஷயமா வந்து மாறுது. ஓகேங்களா. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா மாறுது. அதுக்கப்புறமா வந்து உல்குலான் அப்படிங்கிற கண்டெம்பரரி உல்குலான் அப்படின்னு வந்து இவங்க ஒரு கேம்பெயின் வந்து எடுத்துட்டு போறாங்க. உல்குலான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரேட் டுமுல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை லான்ச் பண்றது யாரு அப்படின்னா பிர்சா முண்டா. இத பத்தி பிலிம்ஸ்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரிவோல்ட் வந்து எதுக்காக அப்படின்னா அகேன்ஸ்ட் கொலோனியல் ரூல். எதுக்குன்னா டு ப்ரோக் த கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஏன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸோடைய அந்த வேலைகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிர்சா முண்டா இந்த அந்த இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு, உல்குலான் அப்படிங்கிற இது. ஓகேங்களா. அதே தான் வந்து இப்போ வந்து சென்டர் ஸ்டேஜா எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அது கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த கலோனியல் ரூல். ஓகேங்களா. இங்க அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா. இதுதான் இங்கேயும் அதுக்குமான வித்தியாசம். அப்போ என்ன மாதிரியான இஷ்யூஸை இவங்க வந்து பிளாக் பண்ணிருக்கலாம். அப்ப இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டா யூபிஎஸ்சிக்கு மெயின்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த 4-5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆதிவாசிஸ் ஆர் சாபட்டேஜ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல ஆதிவாசி ஏரியாஸ்ல. அதுக்கப்புறமா வந்து ரைட்ஸ் ஆஃப் கிராம சபா பை பை சப்வர்ட்டிங் த பெசா ஆக்ட், அதை வந்து பண்றாங்க. கிராம சபா ரைட்ஸ் வந்து ஒழுங்கா கொடுக்கல ஆதிவாசிஸ்க்கு, அதுக்கு அவங்க வந்து ஃபைட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு ஹியூஜ் பேக்லாக்ஸ் இருக்கு.
pathetic condition for Adivasi students in hostel and arrears in the scholarship for the payments. ஓகேங்களா, ஏகலைவா ஹாஸ்டல்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதுல வந்து அந்த ஹாஸ்டல்ஸ் ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன்ல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஸ்காலர்ஷிப் பேமெண்ட் வந்து அரியர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆதிவாசி ஏரியாஸ்ல சிவிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை வச்சு நீங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்கலாம், இல்ல கான்வேல ஏதாவது பேசியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த விஷயங்கள் தான் நமக்கு இம்பார்ட்டண்டா மாறுது சொசைட்டியல் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கப்புறம் GS2 பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நமக்கு வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் இந்த விஷயத்துக்கும் இந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நமக்கு மாறுது. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆர்டிகல் வந்து நான் உங்களை படிக்க சொன்ன ரெக்கமெண்ட் பண்ண ஆர்டிகல், ஷேப்பிங் த நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் இந்தியா கனடா ரிலேஷன்ஷிப். ஸோ இது நமக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரிங்க. ஓகேங்களா, இப்போ இதோடைய இன்ட்ரோ பாருங்க. இன்ட்ரோ பாத்தீங்கன்னா இந்த கனடாவுக்கு பதில் எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை போட்டாலும் இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா, இப்போ இந்தியா கனடா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைப்ரண்ட் நியூ சாப்டர் வந்து டூ டெமோக்ராட்டிக் மல்டி கல்ச்சுரல் இனோவேட்டிவ் ட்ரிவன் நேஷன்ஸுக்கு இடையில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த இன்ட்ரோவை நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த டெமோக்ராட்டிக் நேஷன்ஸ்க்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, செகண்ட் ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரிக்கு ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில இருக்கக்கூடிய கோஆபரேஷனா நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்னு எக்கனாமிக் கோஆபரேஷன் இருக்கும், டெக்னிக்கல் கொலாபரேஷன் இருக்கும், எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கும், பீப்புள் டு பீப்புள் கனெக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் நீங்க பாயிண்ட்ஸா எடுத்து எழுத போறீங்க. ஓகே, இது உங்களுக்கு நமக்கு வந்து GS2ல இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீட் ஸ்டாக் பாயிண்ட்ஸா நமக்கு வந்து இது வந்து அமையும். ஓகேங்களா, ஸோ ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் டாக்ஸ் வந்து ரீஇக்னைட் ஆயிருக்கு. அப்படின்னா கனடா அண்ட் இந்தியா கூட வந்து இன்னும் வந்து இந்த மாதிரியான காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இன்னும் போடப்படலை ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோடைய எக்கனாமிக் எய்ம் என்ன அப்படின்னா, பைலேட்ரல் ட்ரேடு 2030க்குள்ள ஒரு $50 பில்லியன் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த விஷயங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைலேட்ரல் ட்ரேட்ல கனடா வந்து கனடாக்கு இந்தியா வந்து ஒரு மார்க்கெட்டா வந்து காணப்படுது. இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் தான். ஓகேங்களா, அது மார்க்கெட் மட்டும் கிடையாது, கார்னர்ஸ்டோன் ஃபார் இந்தோ பசிபிக் டைவர்சிபிகேஷன் ஆம்பிஷன்ஸ். இந்த டைவர்சிபிகேஷன் ஏன் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்னு வந்து குளோபல் சப்ளை செயின் அது வந்து ஷிஃப்ட் பண்றதுக்காகவும், அதுக்கப்புறம் குளோபல் அன்சர்டனிட்டிஸ் லைக் வார். ஓகேங்களா, வார்னால அது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தோ பசிபிக் டைவர்சிபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வார் மட்டும் கிடையாது, சைனாவுடைய மோனோபோலியை வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேட்வே டு கனடா வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கனடாவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் பாருங்க, இந்தியாஸ் சர்ஜிங் ஆப்பிடைட். ஓகேங்களா, விச் இஸ் dovetails with கனடாஸ் எக்ஸ்பர்டைஸ். ஓகேங்களா, அந்த இந்தியாவுடைய ஆம்பிஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ஜிக்ஸா பசில் மாதிரிங்க. நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எனர்ஜி தேவை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, டெக்னாலஜி தேவை, மேனுஃபேக்சரிங் தேவை. அதே மாதிரி கனடால பாத்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு, கிளீன் எனர்ஜி இருக்கு, இனோவேஷன் இருக்கு, அக்ரிகல்ச்சர் அதிகமா இருக்கு. அப்ப இது ரெண்டும் வந்து ஜிக்ஸா பசல் மாதிரி ஒட்டுது அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையில சொல்றாங்க, ஆப்பிடைட் டவுடைல்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து குளோபல் இன்ஜினா வந்து செயல்படுது. கனடா வந்து வெல்த் ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா செயல்படுது. அப்போ அதுக்கு வந்து என்ன இருக்கு, கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இருக்கு, விச் வில் பி காம்ப்ளிமெண்டட் பை இந்தியாஸ் நீட்ஸ். ஓகேங்களா, அதோட யுரேனியம் டாக்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், கிளீன் எனர்ஜி, ரெசிலியன்ஸ் சப்ளை செயின், இது எல்லாமே ஹைலைட் ஆஃப் த கனடா இந்தியா ரிலேஷன்ஷிப். இது இல்லாம இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், பீப்புள் டு பீப்புள் டைல நமக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் டயஸ்போராவை ஒரு லிவிங் பிரிட்ஜா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்ப இந்தியன் டயஸ்போரா அப்படின்னாலே லிவிங் பிரிட்ஜ் அப்படின்னு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது. ஓகேங்களா, இந்தியன் டயஸ்போரா வித் லிவிங் பிரிட்ஜ். அது அவங்களுக்கு என்ன மாதிரி பயன்படுதுன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அசர்ட்டா வந்து அவங்க வந்து நமக்கு பயன்படுவாங்க. எதுக்கு?
ட்ரேடுக்கா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல டேலண்ட் எக்ஸ்சேஞ்சா இருக்கட்டும், கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், இந்தியாவை பத்தின ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு அந்தந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாம இந்தோ பசிபிக் கோஆபரேஷன். இந்தோ பசிபிக் கோஆபரேஷன்ல இந்தியா இஸ் அட் த ஆர்ட் ஆஃப் திஸ் கோஆபரேஷன். ஏன்னா அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. இதுதான் வே ஃபார்வர்டு. எக்கனாமிக் பொட்டன்ஷியல் இருக்கு, யூத்ஃபுல் பாப்புலேஷன் இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் கிளவுட் இருக்கு. ஓகேங்களா? இது அதே மாதிரி இட் இஸ் அ பெஸ்ட் வே டு எண்ட். ஓகேங்களா? என்ன அப்படின்னா வந்து கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன் போடலாம்? போத் நேஷன்ஸ் ஆர் சாம்பியன்ஸ் ஆஃப் ஃப்ரீ, ஓப்பன், இன்க்ளூசிவ், ரூல்ஸ் பேஸ்டு ரீஜியன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸுக்கும் இந்த கன்க்ளூஷனும் பொருந்தும், எந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸுக்கும் இந்த இன்ட்ரோவும் பொருந்தும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் எடுத்து ரெடிமேடா வச்சுக்கோங்க, எதுக்கு வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வே ஃபார்வர்டுன்னு போடுறதுக்கு பதில் பார்ட் அஹெட்னு போடலாம். என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி, ஸ்டெடி என்கேஜ்மெண்ட், அப்புறம் ட்ரஸ்ட், அப்புறம் ரியல் வேர்ல்டு அவுட்கம்ஸ். ஓகேங்களா? சும்மா வந்து வாய் வார்த்தையா இல்லைன்னா வந்து ரொம்ப அன்அட்டைனபிள் டார்கெட்ஸா இல்லாம ரியல் வேர்ல்டு அவுட்கம்ஸ் நோக்கி போகணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வைப்ரண்ட் பீப்புள் டு பீப்புள் கமர்ஷியல் லாஸ்டிங் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்டா வந்து நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் வந்து ரெசிலியன்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி வி ஆர் நேச்சுரல் அலைஸ். ஏன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால வி ஆர் நேச்சுரல் அலைஸ். இது யூஎஸ்க்கும் பொருந்தும், யூகேக்கும் பொருந்தும், பிரான்ஸுக்கும் பொருந்தும். ஓகேங்களா? இந்த மாதிரி எங்க போட்டாலும் நமக்கு பொருந்தும், ஜப்பானுக்கும் பொருந்தும். ஓகே, இனோவேஷன் கொலாபரேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைகளை நல்லா கீவேர்ட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கீவேர்ட்ஸா எடுத்து வச்சுக்கோங்க, வேற எதுவும் இதுக்கு தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பிரிசன் பாத்தீங்க அப்படின்னா பிரிசன் இன் இந்தியா ஹஸ் பீன் ஓவர் கிரௌடட் பை அண்டர் ட்ரைவல்ஸ். ஓகேங்களா? பிரிசன் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட். இந்த பிரிசன் ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை நேஷனல் கிரைம் பியூரோ, கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் க்ரௌடிங் தான் வந்து ஒரு பெர்சிஸ்டன்ட் ப்ராப்ளமா சொல்றாங்க. ஏன்னா ஷேர் ஆஃப் அண்டர் ட்ரைவல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அதிகமா இருக்காங்க அண்டர் ட்ரைவல். ஓகே, அதாவது வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்கிறவங்க அவங்கள வந்து எங்கேயும் தச்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஜெயில போடுவாங்க. அந்த மாதிரி ஜெயில போடுறவங்க அவங்களுடைய தண்டனை ஒரு கன்விக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து தண்டனை கைதிகள் தான். ஓகே, அவங்கள மாதிரி ஆளுங்க வந்து தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃப்ரீ லீகல் எய்டா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஆம், இந்த ஃப்ரீ லீகல் எய்டை கொடுக்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான மும்முரத்தை காட்டணும். ஓகேங்களா? அப்ப இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஓவர் கிரௌடிங் வந்து ரிசோர்சஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுது, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து டென்ஷன் பிட்வீன் த இன்மேட்ஸ். ஓகேங்களா? ஒரு ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல 5 பேர் இருந்தா என்ன ஆகும்? சண்டை தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெல்த் கேரா இருக்கட்டும், ரீஹபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் அண்ட் கயோட்டிக் என்விரான்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்றாங்க இன் ஜெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் டிராஃபிக்கிங். ஓகேங்களா? ஹியூமன் டிராஃபிக்கிங்ல எஸ்சி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா there is a link between மைக்ரேஷன் அண்ட் ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த worst ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எதனால நடக்குது, ஹியூமன் டிராஃபிக்கிங் ஏங்க நடக்குது அப்படின்னா மைக்ரேஷன் எந்த காரணங்களால நடக்குதோ, சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் தான் அவங்களுக்கு. அப்போ வறட்சி காலத்துல அவங்க வேற எங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு வேலை செஞ்சே ஆகணும், அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதே மாதிரி இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடிய புவர் ஹவுஸ் ஹோல்டு, இல்லைன்னா வந்து நம்மளால வந்து அந்த இடத்துல வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு ஏரியாவா இருக்கு, அப்போ அவங்க வெளியே போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்னால எப்படி மைக்ரேஷன் நடக்குதோ அதே மாதிரிதான் உங்களுக்கு
வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷனும் நடக்குது, அதாவது டிராஃபிக்கிங்கும் நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ஒரே மாதிரியான விஷயங்களால தான் டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கு நமக்கு லீகலா என்ன விஷயம், என்ன ஆக்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் தான் வந்து நமக்கு லீகலா இருக்கக்கூடிய ஆக்ட். ஓகேங்களா? ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இட் இஸ் இட் ஃபெயில்ஸ் டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் வாலண்டரி அடல்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? வாலண்டரி அடல்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் உடைய அந்த ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண அது தவறுது. ஓகே, இதுல ஒரு விஷயம் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க இந்த ஆர்டிக்கல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் has to recognize the rights of voluntary adult sex workers. ஏன்னா ரைட்ஸ் ஆஃப் த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அது வந்து வேற, ரைட் டு செக்ஸ் ஒர்க்குங்கிறது வேற. ஓகேங்களா? ரைட் டு செக்ஸ் ஒர்க் வந்து இருக்கக்கூடாது, அப்படி ஒரு ரைட் கிடையாது, அது மாதிரி ஒரு ரைட்டை கொடுக்க கூடாது. ஆனா அந்த மாதிரி வாலண்டரியா வரக்கூடிய செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்குன்ட்டு ஒரு ரைட் இருக்கு. அவங்களையும் ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுடைய ஹெல்த்தையும் அதுக்கப்புறமா வந்து டிக்னிட்டியும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. இது எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய அந்த இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட்ல இது நடத்தப்படல அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட், அந்த இம்மாரல் டிராஃபிக் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஆல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் டிராஃபிக்கிங். ஓகேங்களா? எல்லாருமே, எல்லா செக்ஸ் ஒர்க்கர்ஸுமே வந்து டிராஃபிக்கிங் ஆகி தான் செக்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தான் வந்து ட்ரீட் பண்ணப்படுது. ஆனா செக்ஷன் 143 ஆஃப் பாரதிய நியாய சங்கிதா இதன்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் டு அமௌண்ட் டு டிராஃபிக்கிங் வந்து has to fulfill the three tiered framework of act, means and purpose of the பாலிரிமோ புரோட்டோகால். இந்த பாலிரிமோ புரோட்டோகால் இப்ப நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாலிரிமோ புரோட்டோகால் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அபிஷியல் நேம் ஃபார் யூஎன் புரோட்டோகால் டு பிரிவென்ட் சப்ரஸ் அண்ட் பனிஷ் த டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ். ஓகேங்களா? எஸ்பெஷலி விமன் அண்ட் சில்ட்ரன். இதுதான் ஃபர்ஸ்ட் லீகலி பைண்டிங் இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு லீகலி பைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ சப்ளிமெண்ட் டு த யூஎன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டிரான்ஸ்நேஷனல் ஆர்கனைஸ்டு கிரைம். ஓகேங்களா? பை டெஃபினிஷன் இந்த டெஃபினிஷனை தான் 143 அந்த பாரதிய நியாய சம்ஹிதா வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஆக்ட், மீன்ஸ், பர்பஸ். ஓகேங்களா? அந்த ஆக்ட் என்ன? ரெக்ரூட்மெண்ட், டிரான்ஸ்ஃபர். மீன்ஸ் வந்து ஃபோர்ஸ், கோர்ஷன், டிசப்ஷன். அதுக்கப்புறம் பர்பஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் இன்க்ளூடிங் ஃபோர்ஸ்ட் லேபர் அண்ட் செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன். ஓகேங்களா? இந்த பர்பஸ் இருந்தா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டிராஃபிக்கிங்கா கருதப்படும். ஓகேங்களா? அப்ப இதோடைய கோர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து டு பிரிவென்ட், அதுக்கப்புறம் ப்ரொடெக்ட், அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் ஆஃப் த பர்சிக்யூஷன் ஆஃப் த கிரைம். ஓகேங்களா? கிரிமினலைசிங் த ஆக்ட். இந்தியாவோட கான்டெக்ட் படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா இஸ் சர்ப்ரைசிங்லி அ சிக்னட்டரி ஆஃப் திஸ் பார்ட்டி. ஓகேங்களா? சிக்னட்டரி அவங்க. ஏன்னா லீகலி பைண்டிங்கா இருக்கக்கூடிய விஷயங்களை மேக்சிமம் இந்தியா வந்து சைன் பண்ணாது, பட் இதுல சைன் பண்ணிருக்கு. அதனால இதை ரொம்ப ஞாபகமா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி நோடல் ஏஜென்சி யாரு அப்படின்னா சிபிஐ தான் இதுக்கான நோடல் ஏஜென்சி. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்ஃபோர்ட் கேஸ்டல் அப்படிங்கிற அந்த கேஸ்டல் லெபனான்ல இருக்கு, அதை கேப்சர் பண்ணிருக்கு. ஓகே, இது குருசைடர் டைம்ல வந்து இந்த கேஸ்டல் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபோர்ட் கேஸ்டல் பில்ட் டியூரிங் குருசைட் டைம். ஓகேங்களா? இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான்ல இருக்கு. ஓகே, சிட்டி ஆஃப் நபாட்டியா. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ நபாட்டியா, லெபனான், Beaufort Castle, Lebanon, but it has been now occupied by Israel. ஓகே, இது எந்த ரிவர் பக்கத்துல இருக்கு அப்படின்னா வந்து லிட்டானி ரிவர் பக்கத்துல இருக்கு. ஓகே, லிட்டானி ரிவர் பக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உக்ரைன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஹாஸ் டினைட் தட் உக்ரைனியன் ட்ரோன்ஸ் ஹாஸ் ஸ்ட்ரக் த ரஷ்யன் கண்ட்ரோல்டு ஜாப்போரேசியா நியூக்ளியர் பிளான்ட். ஓகேங்களா?
ஸோ ஜாப்போரிசியா நியூக்ளியர் பிளான்ட் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்லேயே லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட். அண்ட் ரஷ்யாவுடைய எனர்ஜி ஸ்டேட் நியூக்ளியர் எனர்ஜி கம்பெனி பேர் வந்து ராசாட்டம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜாப்போரிசியா எங்க இருக்கு இந்த ஜாப்போரிசியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா கண்ட்ரோல்டு உக்ரைன்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இது ஃபுல்லாவே ரஷ்யா உக்ரைனா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, கிரீமியாவை ஆல்ரெடி வந்து ரஷ்யா வாங்கிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அதோட சேர்த்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவையும் உக்ரைன் ஏரியா தான், இதையும் ரஷ்யா தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஜாப்போரிசியா இருக்கு. ஓகேங்களா, இந்த ஏரியால இப்போ அந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு, ட்ரோன் அட்டாக் நடந்ததா அக்யூஸ் பண்ணப்படுது. ஓகே, தென் வந்து ஷாங்க்ரி-லா சப்மிட். இந்த ஷாங்க்ரி-லா சப்மிட்ல ஜப்பான் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா, அந்த ஷாங்க்ரி-லா சப்மிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஷாங்க்ரி-லா சப்மிட் வந்து எங்க நடக்குது அப்படின்னா சிங்கப்பூர்ல நடக்கும். ஓகேங்களா, டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து மிலிட்டரி ஜெனரல்ஸ், ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ், கிட்டத்தட்ட வந்து ஏஷியா அப்புறம் இந்தோ பசிபிக்ல சேர்ந்த ஒரு 40 கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து கலந்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ லண்டன் பேஸ்டு திங்க் டேங்க் அவங்க தான் வந்து இந்த ஷாங்க்ரி-லா டைலாக் வந்து சப்மிட்டை வந்து நடத்துவாங்க. ஓகே, ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த விஷயம் வந்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நாசாவோட ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இட் ஹஸ் நேம்ட் நியூ எக்ஸோ பிளானட். இட் இஸ் டுவைஸ் த சைஸ் ஆஃப் ஜூபிட்டர். இந்த மாதிரியான கேஸ் ஜெயின்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாட் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாட் ஜூபிட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ரொட்டேஷன் வந்து டைடலி லாக்டு அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ரெவல்யூஷனும் ரொட்டேஷனும் சிங்க்ரனைஸ்டா வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நிகரா வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இப்போ இட் இஸ் டைடலி லாக்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைடு ஆஃப் த ஏரியா மட்டும்தான் வந்து இது வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும் இது கூட. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எர்த் அப்படின்னா இது மூன் அப்படின்னா ஒரு சைடு மட்டும்தான் வெறும்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மூணுக்கும் எர்த்துக்கும் எப்பயுமே ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு தெரியும், இன்னொரு சைடு வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து சவுத் போல் அப்படின்னு வந்து சொல்றோம், சவுத் போல் ஆஃப் த மூன். ஓகேங்களா, சவுத் சைடு ஆஃப் த மூன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இது டைடலி லாக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த விஷயத்த கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. டைடலி லாக்டு அப்படின்னா என்ன அப்படிங்கறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா யூரோப் இஸ் ஸ்பான்சரிங் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் டெலஸ்கோப் இன் நார்தர்ன் சிலி. அப்போ அது வந்து இன்னும் வந்து நம்ம எக்ஸோ பிளானட்டை வந்து பார்க்கறதுக்கு இன்னும் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. நெக்ஸ்ட் பங்களாதேஷ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று பண்றாங்க, பத்மா பராஜ் அப்படின்னு, பத்மா ரிவர்ல. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்றதுனால, மெகா ப்ராஜெக்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா செடிமெண்ட் ஃப்ளோ வந்து ஆல்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் அன்பிரிடிக்டபிள் வேஸ்ல இது வந்து போகும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் சச் அஸ் வாட்டர் லாகிங், அதுக்கப்புறம் டேமேஜஸ் த ஃபிஷரிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மெகா டேம் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பத்மா ரிவரை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா. ஓகேங்களா, பராக்கா பாரேஜ்ல இருந்து கங்காவுக்கு வந்து பத்மா அப்படிங்கிற பேர் வந்து கிடைக்குது. அதே மாதிரி இங்க பிரம்மபுத்திரா வந்து உள்ள வந்து ஜமுனாங்கிற பேர்ல வருது. ஜமுனாவும் ஜமுனா வந்து பத்மாவை சேர்ந்து, அப்புறம் பத்மா வந்து மேகனா அப்படிங்கிற ரிவரை சேர்ந்து எல்லாமே மேக்னாவா வந்து பே ஆஃப் பெங்கால்ல வந்து ஐக்கியமாகுது. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டுடேஸ் டிஎன்டி செஷன் இஸ் ஓவர். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் கரெக்டா பாருங்க.
ஸோ 30 மினிட்ஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. இதுக்கப்புறம் போயிட்டு நான் சொன்ன எடிட்டோரியலை மட்டும் படிங்க. அப்புறம் மற்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் சொன்ன மற்ற விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ரிவைஸ் இட் ஓகேங்களா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.